கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஏசாயா 45:18 வாசிக்கிறோம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தினார் என்று. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. யாத்ரா 3:5 வாசிக்கிறோம். மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டு தேவ பர்வதமாகிய ஓரைப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இந்த அற்புத காட்சியை பார்க்கும்படி மோசே கிட்ட போனான். அப்போது முச்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். சர்வவல்ல தேவன் தான் யார் என்பதை மோசேக்கு வெளிப்படுத்தி அவருடைய மகத்தான வேலைக்கு மோசேயை அழைத்தார். அப்போதுதான் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். மோசே நின்றதால் அந்த இடம் பரிசுத்தமாகவில்லை. கர்த்தர் இருந்ததால் அது பரிசுத்த பூமி ஆயிற்று. வானம் அவருடைய சிங்காசனம், ஆகவே அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. பூமி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. நாம் எப்போது அவருடைய நாமத்தினாலே கூடி வருகிறோமோ அப்போது அவர் நம் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த இடம் அவருடைய பரிசுத்த பூமியாக இருக்கிறது. நம்முடைய வீட்டிலே நாம் அவருடைய நாமத்திலே கூடும்போது நம்முடைய வீடு பரிசுத்த பூமியாக மாறுகிறது. நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவி வாசம் செய்யும் இடமாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்தாலும் நம்முடைய ஆவியாலும் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் அவைகளை வெறுமையாக வைக்காமல் அவைகளை நிரப்பினார். அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தை வெறுமையாக நம்மை வைப்பதில்லை. சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாக நமக்கு கொடுத்து நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 69:34 வாசிக்கிறோம். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவது என்று. நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிரியைகளுக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். பூமி அவருடைய துதியினால் நிறைந்திருக்கிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.